இந்த அறிவியல் கண்காட்சி நடக்கிறது என்று சொன்னால் இதிலே மாணவர்களுடைய அறிவியல் நுட்பத்தை, அவர்களுக்கு இருக்கிற அறிவியல் ஆர்வத்தை கூர்மைப்படுத்துவதற்காக இது நடத்தப்படுகிறது. சின்ன வயதிலேயே நாம் படிக்கிற கல்வியை வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்க வேண்டும் என்கிற முனைப்பை தூண்டுவதற்குத்தான் அறிவியல் கண்காட்சி. இந்த அறிவியல் கண்காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கிற பொருள்களை சில மாணவர்கள் வடிவமைத்திருப்பார்கள். அதை எல்லா மாணவர்களும் பார்த்து அவற்றை கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு சென்று அவை எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்களே இணையத்திலே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே பார்ப்பதற்காக அல்ல, அவற்றை அறிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்வது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுடைய படைப்பு திறன் விரிவுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லா மாணவர்களிடமும் ஆற்றல் இருக்கிறது, ஆனால் நாம் தான் ஆற்றல் இல்லை என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். டான் சிங் என்கிற ஒரு மாணவர், அவர் வகுப்புக்கு சென்றார். சற்று தாமதமாக சென்றார். அன்று அவருடைய ஆசிரியர் 2 கணக்குகளை கரும்பலகையிலே எழுதி வைத்திருந்தார். அந்த மாணவர் பார்த்தார், இது வீட்டு பாடம் போல இருக்கிறது என்று எழுதி கொண்டு போய்விட்டார். பிறகு அதை தீர்க்க முயற்சி செய்தார். கடினமான கணக்குகள். இரவு பகலாக உட்கார்ந்து அரும்பாடுபட்டு அந்த 2 கணிதங்களையும் தீர்த்து விட்டார். பிறகு அதை எழுதி கொண்டு போய் வீட்டு பாடத்தை ஆசிரியரிடம் சமர்ப்பித்து விட்டு வந்து விட்டார். 2 நாட்கள் கழித்து நள்ளிரவில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. அந்த மாணவர் திறந்து பார்த்தார், ஆசிரியர் நின்றிருந்தார். அவரை இழுக்க கட்டிப்பிடித்துக் கொண்டார். எதற்காக கட்டிப்பிடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, 2 தீர்க்க முடியாத கணக்குகளை நான் கரும்பலகையிலே எழுதி வைத்திருந்தேன், அதை நீ தீர்த்து விட்டாய் என்று. நான் அவற்றை வீட்டு பாடம் என்றல்லவா நினைத்து தீர்த்தேன். தீர்க்க முடியாத கணக்கு என்று நினைத்திருந்தால் என்னால் தீர்த்திருக்க முடியாது. ஆனால் வீட்டு பாடம் என்று நினைத்ததால் தீர்க்க முடியாத கணக்கை கூட தீர்க்க முடிந்து விட்டது. காரணம், பல நேரங்களில் நாம் படிப்பது சுய சிந்தனையை அமுக்கி விடுவதாக இருக்கிறது. மாணவர்களிடம் இயல்பாக இருக்கிற அந்த அக்கறையை படிப்பது மழுங்கடித்து விடக் கூடாது என்பதுதான் என்னுடைய அக்கறை. ஒருவர் கடைக்கு சென்று சமைப்பதற்காக பொருள் வாங்கி வந்தார். அவையெல்லாம் ஒரு டின்னிலே இருந்தன. ஒரு டின்னை எப்படி திறப்பது என்பதற்கான அந்த குறிப்புகளை அவர் படித்துக் கொண்டிருந்த போது, எழுத படிக்கவே தெரியாத அவருடைய வேலையால் என்னமோ செய்து அதை திறந்து விட்டார். உடனே அவர் கேட்டார், நீ எப்படி திறந்தாய்? நான் குறிப்புகளை வாசித்துக் கொண்டிருந்தேனே என்று. நாங்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள், எனவே எங்கள் மூளையைத்தானே நாங்கள் பயன்படுத்த வேண்டும், உங்களைப் போல படித்துக் கொண்டு நாங்கள் திறக்க முடியாதே என்று. ஏனென்றால் எழுத படிக்க தெரிவது பல நேரங்களில் மூளையை பயன்படுத்த முடியாமல் செய்து விடுகிறது என்பதுதான் வருத்தமான நிகழ்வு. எனவே இந்த அறிவியல் கண்காட்சியிலே நீங்கள் பார்க்கிற அத்தனை சாதனங்களை பற்றியும் ஆர்வமாக கேளுங்கள். அவற்றை வீட்டுக்கு சென்று பரிசீலனை செய்யுங்கள், அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். இதே சாதனத்தை நீங்கள் வடிவமைத்தால் எப்படி செய்து இருக்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள். அப்போதுதான் இந்த அறிவியல் கண்காட்சியினுடைய அந்த நோக்கம் முற்று பெறும் என்பதை உணருங்கள். படிப்பது என்பது மதிப்பெண்களுக்காக அல்ல. எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இன்று மதிப்பெண்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது. ஆனால் மதிப்பெண்களை தாண்டி ஒரு நோக்கம் இருக்கிறது. சாப்பிடுவது என்பது பசிக்காக என்பது மேலோட்டமாக பார்க்கிற ஒரு பொருள். ஆனால் உண்மையில் நம் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாப்பிடுகிறோம். அதைப் போல படிப்பது என்பது மதிப்பெண்களுக்காக மட்டும் என்பது மேலோட்டமான ஒரு பார்வை. அதை தாண்டி படிப்பு என்பது நம் அறிவை விருத்தி செய்வதற்கும் தொடர்ந்து தேட வைப்பதற்கும், நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கும், இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும், சக மனிதனை நேசிப்பதற்கும், மனிதநேயத்தை வளர்ப்பதற்கும், இறுதியாக நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த உலகை இன்னும் அழகாக்கும்